வணக்கம். புதிய தமிழகம் வெல்லும் என்று மதுரையில் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாட்டை புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அப்பொழுது அந்த மாநாட்டினுடைய சிறப்பு காட்சியை, அந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு சிறப்பு பார்வையாக தற்பொழுது பார்க்க போகிறோம். ஜனவரி 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டில் மதுரை பாண்டி கோயில் அருகே சுமார் மாலை 3:30 மணி முதல் தொடங்கியது. இந்த மாநாட்டில் மக்களின் பொதுசான மக்களினுடைய நலனுக்காக சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்போது பார்க்க போகிறோம். இந்திய அரசியல் சாசனத்தின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் நாள்தோறும் பட்டியல் இன மக்கள் மீது ஒரு கொலையோ, பாலியல் வன்கொடுமையோ அல்லது குடிசை எரிப்போ நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலையை நீண்ட காலமாக நீடித்தது. குறிப்பாக 1995ஆம் ஆண்டு வரை தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட பட்டியல் இன சமூக மக்கள் மீது எண்ணற்ற வன்கொடுமைகள் ஏவப்பட்டன. சேலத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பொதுப்பானையில் தண்ணீர் எடுத்து குடித்ததற்காக தனம் என்ற சிறுமியின் கண்கள் அப்பள்ளி ஆசிரியராலேயே பறிக்கப்பட்டு குருடாக்கப்பட்ட கொடூரம் அரங்கேறியது. சிதம்பரத்தில் பத்மினி காவல் நிலையத்திலேயே வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட என்ற ஒரு செய்தியையும், கொடியங்குளத்தை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காவல்துறையினால் சூறையாடப்பட்டன. தங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவலங்களை தட்டி கேட்க நாதியற்ற இருந்த காலமானது அந்த காலம். அந்த காலகட்ட சூழ்நிலையில்தான் மண்ணுரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை என்ற 3 முக்கியமான லட்சியங்களோடு புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்பட்டது. சாதிய கொடுமைகளுக்கு மதமாற்றமே தீர்வு என்றிருந்த நிலை மாறி எதிர்த்து போராடுவதே தீர்வு என்ற தாரக மந்திரத்தை தமிழக அரசியலில் புதிய தமிழகம் கட்சி உருவாக்கியது. இதனைத் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக அனைத்து அரசியல் கட்சிகளில் இருந்து வெளியேறி தங்களுக்கான இயக்கத்தில் தங்களே இணைத்து கொண்டனர். அதன் பின்னரே தமிழகத்தில் 20% விழுக்காடு மக்களின் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நிலை குறித்து பொதுவெளியில் விவாதங்கள் எழுந்தன. தமிழகத்தை தாண்டி உலகெங்கும் பேசக்கூடிய ஒரு இயக்கமாக புதிய தமிழகம் கட்சி கோலோற்றியது. கடந்த 30 ஆண்டுகளில் நாம் ஏற்றுக்கொண்ட மண்ணுரிமை, வாழ்வுரிமை மற்றும் மனித உரிமை தளத்தில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம். எனினும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக தளங்களில் சம உரிமை, சம பங்கு, அதாவது ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி என்ற நமது தலையாய லட்சியத்தை அடைய தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம். அந்த உயரிய லட்சியத்தை அடைய அரசியல் அதிகாரம் நம் கையில் வந்து சேர வேண்டும். எனவே அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்மை ஆயப்படுத்துவதே இந்த மாநாட்டின் தலையாய நோக்கமாக என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. அதாவது இந்த மாநாட்டில் முதல் தீர்மானத்தை என்ன என்று எழுதுகிறார்கள் என்று சொன்னால், தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பெற்றுத்தந்த நாயகருக்கு நன்றி அறிவிப்பு செய்கிறார்கள். அதாவது 7 உட்பிரிவுகள் பெயரிலும் பல்வேறு சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களிலும் சிதறுண்டு கிடந்த மக்களை உணர்வூற்றி ஒன்றுபடுத்தவும், சாதிய கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கவும், எம்மக்களின் அரசியல், பொருளாதார, சமூக பண்பாடு மேன்மைக்காகவும் 1975ஆம் ஆண்டு மதுரை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மாணவ பருவம் தொட்டு மிசா உள்ளிட்ட எத்தனையோ சிறைவாசகங்கள், வழக்குகள், சாதிய வன்மதியாளர்களின் கொலைவெறி தாக்குதல், சொந்த சமூகத்திற்கு உள்ளிருக்கும் பிற அரசியல் இயக்கங்களிலிருந்து வந்த துரோகங்கள், தொல்லைகள், துன்பங்கள் அனைத்தையும் தாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்ற காலங்களில் சிங்கம் போல தனித்து நின்று முழங்கியும், மற்ற தருணங்களில் மக்களோடு மக்களாக நின்று போராடியும், பல்வேறு கடினமான சூழல்களிலும் எவ்வித சமரசத்திற்கும் இடமின்றி ஏறக்குறைய 50 ஆண்டுகாலம் தன்னை அர்ப்பணித்து கோடான கோடி மருதநல மக்களுக்கு, அதாவது தேவேந்திரகுல வேளாளர் என்னும் ஆளுமைமிக்க முகவரியை மீட்டு தந்த
தர்மசக்தி நாயகர் எங்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக கோடான கோடி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று முதல் தீர்மானத்தில் அங்கு பேசுகிறார்கள். இரண்டாவது தீர்மானத்தில் என்ன என்று பேசுகிறார்கள் என்று பார்த்தால், ஒற்றை அடையாளத்தின் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றுபடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் இலக்கண இலக்கியங்களின் முன்னோடியான தொல்காப்பியத்தில் தமிழ் நிலமும் அதில் வாழ்ந்த மக்களும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மருத நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழ்ந்து வந்த பூர்வீக குடிமக்களாக இருக்கிறார்கள். காலப்போக்கில் நிகழ்ந்த அந்நிய படையெடுப்புகளால் ஆற்றுப்படுகையில் நெல்லும் கரும்பும் விளைவித்து வாழ்ந்த இந்த மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டு அவர்கள் அதே நிலையில் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உழவர்குடியினுடைய மருதநில மக்களை திட்டமிட்டே பல துணை சாதி பெயர்களை பிரித்து தேவேந்திரகுல வேளாளர் என்னும் பூர்வீக அடையாளத்தை அளித்தனர். இப்பிரிவினை அந்த மக்களின் ஒற்றுமை, கண்ணியம் மற்றும் அரசியல் நனவை சிதைத்து விட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களும் இந்த பிரிவினையை தொடர்ந்திருக்கிறார்கள். இது கல்வி மற்றும் பொதுத்தள அதிகாரப்பூர்வ பதிவுகளின் காலனி தத்துவ அடையாளங்களை நிலைநிறுத்த வழிவகுத்தது. ஏறக்குறைய 1.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பல பெயர்களால் துண்டாடப்பட்டதால் கூட பல தலைமுறைகளாக ஆழ்மனதில் தாழ்வு சிக்கலை உருவாக்கியது. பல தலைமுறைகளை ஏற்பட்ட அவமானங்களும் உரிமைகள் மறுக்கப்பட்டதும் அரசியல் தளத்தில் வெகு தூரம் அம்மக்களை பின்னுக்கு தள்ளியதோடு ஈவு இரக்கமற்ற சுரண்டலுக்கும் ஆளாக நேரிட்டது. எனவே காலத்தால் மறைக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பதும் அந்த ஒற்றை அடையாளத்தில் உலகெங்கும் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைப்பதும் வரலாற்று கட்டாயம் என இந்த மாநாடு கருதுகிறது என்று இரண்டாவது தீர்மானத்தில் செய்கிறார்கள். அதற்கடுத்து பார்த்தோம்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் தாழ்வு என்ற முதுகுமொழிக்கு ஏற்ப உலகெங்கும் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் பல்வேறு சமூக இயக்கங்களாகவும் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் அடைபட்டு கிடக்காமல் அரசியல் மற்றும் பண்பாட்டு தலங்களில் இழந்த பெருமைகளை மீட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திட தர்மசக்தி நாயகர் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தலைமையில் ஓரணையில் திரண்டிருக்கவும், நமது சமூக அடையாளமாக தேவேந்திரகுல வேளாளர், அரசியல் அடையாளமாக புதிய தமிழகம் என்னும் தாரக மந்திரத்தை அனைவரும் கடைபிடிக்கவும் இம்மாநாடு அறைகூவல் விடுகிறது என்று இந்த மாநாட்டில் தீர்மானம் விடுகிறார்கள். அடுத்த 3வது தீர்மானம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், தேவேந்திரகுல வேளாளர் பெயர் இயற்கையானது. தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் இயற்கையானது, இறுதியானது, மாற்ற முடியாதது. இதில் எவ்வித சமரசத்திற்கும் என்றைக்குமே இடமில்லை என்று இந்த மாநாடு பிரகடனப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது தீர்மானம் 4இல் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் அனைத்து தமிழ் குடிகளும் வரவேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் என்பது தமிழ் குடிகளுக்கிடையே இடைப்பட்ட காலத்தில் உருவான பிணக்குகளை நீக்கி ஒரு பிணைப்பை உருவாக்கி சாதி, மத, வர்க்க பேதமற்ற தமிழ் பேரினமாக எழுந்திட வழிவகுக்கும். எனவே அனைத்து தமிழ் குடிகளும் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை முழு மனதோடு வரவேற்க இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். தீர்மானம் 5இல் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது பெயர் மாற்ற சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும். அதாவது மத்திய மாநில அரசுகளின் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், கல்வி நிறுவன பாடகங்கள் மற்றும் பள்ளி சான்றிதழ்களில் அடுத்து 6 மாத காலத்திற்குள் தேவேந்திரகுல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். எனவே முந்தைய பல்வேறு பெயர்களில் உள்ள அனைவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற சான்றிதழை வருவாய்த்துறையினர் அவரவர் இல்லங்களுக்கே சென்று வழங்கிட வேண்டும் எனவும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். தீர்மானம் 6 என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மீட்பு கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு அல்லது மறுசீரமைப்பு என்பது தற்பெருமை பேசுவதற்கான பொருள் அல்ல, வேறு எந்த சாதி குழுக்களுக்கும் எதிரானதும் அல்ல, மாறாக ஒரு மாபெரும் சமூகத்தின் விடுதலையின் அடையாள சின்னமாகும். எனவே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் கற்றறிந்தோரும் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மீட்பு வரலாற்று சாசனத்தை பேணி
காத்து எதிர்கால சந்ததியினர் என்றென்றும் ஒன்றுபட்டு தேவேந்திரகுல வேளாளர் என்னும் கண்ணியமான அடையாளத்தை தலைமுறை தலைமுறைக்கும் முன்னெடுத்து செல்ல இந்த மாநாடு அறைகூவல் விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த 7வது தீர்மானத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் 7.5% இடஒதுக்கீட்டுடன் பட்டியல் வெளியேற்ற வேண்டும். அதாவது தேவேந்திரகுல வேளாளர் வரலாற்று ரீதியாக விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட சமூகமாக இருப்பதனால் பிரிட்டிஷ் ஆட்சியிலும் கூட பஞ்சமர் பட்டியலில் இடம்பெறாமல் தேவேந்திரகுல வேளாளர் என்ற தனி அடையாளத்துடன் தான் உரிமைகளை பெற்றதாக அரசு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு தேவேந்திரகுல வேளாளர்களை அட்டவணை பிரிவில் அதாவது ஷெட்யூல் காஸ்ட் சேர்த்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகளும் முந்தைய ஆட்சியாளர்களும் செய்த அந்த வரலாற்று பிழையை சரி செய்ய முன் வரவில்லை. கடந்த 30 ஆண்டுகளாக பெயர் மாற்றத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்தோம். 2021 தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை மட்டும் அறிவித்துவிட்டு மத்திய மாநில அரசுகள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் மிக முக்கியமான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது படித்து மேல்தட்டில் உள்ளவர்களின் பகட்டான கோரிக்கை அல்ல. மாறாக சுதந்திரம் பெற்று 78 வருடங்கள் கழித்து சுதந்திரத்தின் எந்தவித பலன்களையும் அனுபவிக்க முடியாமல் தவிக்கும் லட்சம் தேவேந்திரகுல வேளாளர்களின் உணர்வு பூர்வமான கோரிக்கையாக இருக்கிறது. எப்பொழுதாவது ஒரு சிலர் மட்டும் பெறக்கூடிய அரசு வேலைவாய்ப்பிற்காக அரசு வேலைவாய்ப்பிற்காக லட்சோப மக்களின் காலமெல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட் என்ற முத்திரையோடு வாழ்வதிலிருந்து விடுபடுவதை சாதி ஒழிப்பின் ஒரு பகுதியாகவும் அதுவே உண்மையான சுதந்திரம் எனவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கருதுகிறார்கள். எனவே தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து விலக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி அம்மக்களின் தற்போதைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 7.5% இடஒதுக்கீட்டையும் பெற்றிட தமிழகத்தில் நம் தலைமையில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிட இந்த மாநாடு வலியுறுத்துகிறது என்றும் சொல்லுகிறார்கள். தீர்மானம் 8 பார்த்தோம் என்று சொன்னால் 25,000 பணியிடம் இழப்பு, அதாவது 25,000 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் பட்டியலில் உள்ள 18% இடஒதுக்கீட்டை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு 3% பிரத்யேகமாக உள்ஒதுக்கீடு கொடுத்து எஞ்சியுள்ள 15%லையும் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்ததால் திமுக அரசு பதவியேற்ற 2021க்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அரசு நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஏறக்குறைய 25,000க்கு மேற்பட்ட உயர் பதவிகள் 3% குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கே தாரை வார்க்கப்பட்டுள்ளன. தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர்களுக்கான சட்ட ரீதியான பங்கு குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் மீறி அக்குறிப்பிட்ட பிரிவினருக்கே வாரி வழங்கி கொடுத்ததை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர்களின் உரிமையை பறித்ததால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட அவர்களின் மறுவாழ்விற்கு ரூபாய் 25,000 கோடியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது என்று சொல்லுகிறார். தீர்மானம் 9 உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு மையம். அதாவது இம்மண்ணின் மூத்த தமிழ் குடி மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் இடைப்பட்ட காலத்தில் பல உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதால் ஒரே கிராமத்திற்குள்ளும் அடுத்தடுத்த கிராமங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லாத சூழலை உணர்கிறோம். எனவே வீழ்ந்து கிடக்கக்கூடிய சமுதாயம் மீண்டு எழ வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ஐயா அவர்களின் தலைமையின் கீழ் அமைய உள்ள உலக தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருங்கிணைப்பு மையத்தோடு தேவேந்திரகுல வேளாளர்கள் வாழும் கிராமங்கள் தங்களை இணைத்து கொள்ளுமாறு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஒருங்கிணைப்பு மையம் மதுரையை மையமாக கொண்டு செயல்படும். அதற்கான அலுவலகம் விரைவில் தொடங்கப்படும். எனவே ஆங்காங்கே சிதறி கிடக்கும் அமைப்புகளை உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு மையத்தின் அங்கமாக மாற்றிவிட வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. இந்த அமைப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மக்களினுடைய கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் மேம்பாடு ஆகியவற்றுக்காக பாடுபடும் பரந்துபட்ட அமைப்பாகவும் இந்த அமைப்பு செயல்படும். அடுத்து தீர்மானம் 10 என்ன சொல்கிறார் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம். அதாவது 6 தசாப்தங்களை கொண்ட தசாப்தங்களாக தமிழ்நாடு ஒற்றை கட்சி ஆட்சியால் அலங்கோலப்பட்டு வருகிறது.
இதை சர்வதிகார ஆட்சி அதிகாரத்தின் இன்னொரு வடிவமாக கருத வேண்டும். இந்த ஒற்றை ஆட்சி முறை தமிழகத்தில் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற முதுமொழிக்கேற்ப தொடர்ந்து ஆட்சியாளர்கள் ஊழலில் திளைப்பதற்கும், கனிம வளங்களை கேட்பாடற்று கொள்ளையடிப்பதற்கும், கொள்ளைகளை தாறுமாறாக நடப்பதற்கும் வழிவகை செய்கிறது. ஆட்சி கைக்கு வந்துவிட்டால் அடுத்த 5 வருடத்திற்கு தாங்கள் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்ற எதோச்சிகரார போக்கு தமிழகத்தில் நிலவுகிறது. எனவே தமிழகத்தில் தற்பொழுது உள்ள ஒரு குடும்ப ஒரு கட்சி ஆட்சிக்கு ஊழல் மலிந்த மதுவாலும் மிதமெஞ்சிய போதைப் பொருட்களால் மக்களை மயக்கி கூட்டணி பலம் என்ற போர்வையில் கட்டமைக்கப்பட்டுள்ள போலியான சமூக நீதி திராவிட மாடல் என்னும் திராவிட மாயையை ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அகற்றிட தமிழக மக்களும் அவ்வண்ணத்தோடு உன்னை பிற அரசியல் கட்சிகளோடும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதனாலும் புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானத்தில் 11 பார்த்தோம் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி ஆட்சி, அதாவது ஒரு குட்டைக்கு மாற்று இன்னொரு குட்டை அல்ல, ஒரு மட்டைக்கு மாற்று இன்னொரு மட்டை அல்ல. தமிழ்நாட்டில் கடந்த 59 ஆண்டுகளாக நிலவும் அனைத்து அவலங்களும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த வகையில் உண்மையான மக்களாட்சி மலர்ந்திட தலைமுதல் அடிமட்டம் வரையிலையும் புறையோடி போயிருக்கக்கூடிய ஊழலால் சீரழிந்து வரும் தமிழ் சமூகத்தை காப்பாற்றிட, மதுவால் சீரழிந்து வரும் தமிழக இளைஞர்களையும் ஆடவர்களையும் மீட்டிட, கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்திட, குடும்பமும் கட்சியும் ஆட்சியும் ஊழலும் ஒற்றை புள்ளியில் குவிந்து கிடக்கும் நவீன மன்னர் பரம்பரைக்கு வித்திடும் திராவிட மாய ஆட்சியை மாற்றாக ஊழலற்ற ஜனநாயக பூர்வமான ஆட்சியிலையும் அதிகாரத்திலேயும் பங்கு என்பதை வெளிப்படையாக அறிவித்து குறைந்தபட்ச திட்ட அம்சங்களோடு அமைச்சரவையில் பங்களிக்கும் கூட்டணி ஆட்சி மலர்ந்திட அனைத்து தமிழ் மக்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு வலியுறுத்துகிறது. இதுவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடாக இது எடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். தீர்மானத்தில் 12.10 பார்த்தீங்கன்னு சொன்னால், மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமை மீட்பு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையை 6 தலைமுறைக்கு மேலாக வாழ்ந்து விட்டதாக கொள்ளும் அந்த மக்களின் ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு செய்ததுடன் அவர்களை கட்டாயப்படுத்தி மாஞ்சோலையிலிருந்து அப்புறப்படுத்தும் திமுக அரசின் முயற்சிக்கு புதிய தமிழகம் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க மத்திய அரசின் 2006 வன உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 10க்கு மேற்பட்ட முறை தாமாக வாதாடியும் உச்சநீதிமன்றம் மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையாளரிடம் தொடர்ந்து போராடியும் வருகிறது. நமது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய இடைவிடாத முயற்சிக்கு இம்மாநாடு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. சட்டப்படியும் நியாயப்படியும் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர அனுமதிக்காமல் தொழிலாளர்கள் வாழும் மாஞ்சோலையை ஊத்து, நால்மூக்கு, காக்காச்சி, குதிரைவெட்டி உள்ளிட்ட 5 எஸ்டேட்டுகளும் போக்குவரத்து, மின் வசதி, குடிநீர் மற்றும் ரேஷன் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் கடைசியாக அவர்களது குடியுரிமையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலில் பெரும்பாலான தொழிலாளர்களுடைய பெயர்களை இடம்பெறப்படாமல் தடுத்திடும் மனித விரோத செயலை புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு கண்டிக்கிறது. அவர்களின் அனைத்து விதமான உரிமைகளையும் மீட்க இம்மாநாடு என்றென்றும் துணை நிற்கும் எனவும் இது உறுதி கூறுகிறது என்று அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். மேலும் வீண் கௌரவ கொலைகள் வீண் கௌரவமாகவும் பராமல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் அனைவருக்கும் மாஞ்சோலையிலேயே தலா 2.5 ஏக்கர் நிலம் வழங்கவும், அதில் விவசாயம், ஆடு மாடுகள் வளர்ப்பு மற்றும் சிறு கைவினை தொழில்கள் தொடங்க உரிமை வசதிகளை செய்து கொடுக்கவும் அரசை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். தீர்மானம் 13 பார்த்தோம் என்று சொன்னால், கௌரவ படுகொலைகள், அதாவது இந்த திராவிட ஆட்சியில் கௌரவ படுகொலைகள் கொள்கைவாதிகளாக பொறுப்பேற்கிறார்கள். அதாவது கலப்பு திருமணங்களாலேயே சாதி ஒழிப்பின் அடையாளமாக இருக்கும் என்று தாங்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே முழக்கம் பேசி வந்த இம்முறை திமுக ஆட்சியில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினருக்கு ஆதிக்க சாதியருக்கு அடிக்கடி பலியாகுவது மிகுந்த கவலையளிக்கிறது. இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, காவல்துறையால் மட்டும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் அல்ல.
மாறாக சாதி ஒழிப்பு முற்போக்கு கொள்கையில் பேசுபவர்களே அவர்களின் அரசு இயந்திரத்தின் அனைத்து மட்டத்திலையும் ஊடுருவிப்பதும் ஆட்சியில் அமரும் கட்சியினருடைய அனைத்து நிர்வாகங்களுமே சாதி வெறியர்களாக மாறியிருப்பது இதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு கருதுகிறது. எனவே இந்த தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து கௌரவ படுகொலைகளும் திராவிட கொள்கைவாதிகளுக்காகவே பொறுப்பேற்க வேண்டும் என இந்த மாநாடு கருதுகிறது. அதாவது தீர்மானம் 14 பார்த்தோம் என்று சொன்னால், சாதிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் சக பட்டியல் பிரிவு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குடிநீர் வசதி, மின்விளக்கு, மயான வசதி, போக்குவரத்து, வீட்டுமனை உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காததால் அப்பகுதிகள் குப்பை மேடுகளைப் போல் காட்சியளிக்கிறது. சட்ட ரீதியாக செய்து தர வேண்டிய வசதிகளையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சாதிய கண்ணோட்டத்துடன் புறக்கணித்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. எனவே ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தலைவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசும் மாநில அரசுகளும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 15 பார்த்தோம்னால், அரசு வேலைக்கு ரேட், அதாவது அனைத்து வேலை வாய்ப்புகளும் ரூபாய் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை விலை பேசி ஏலமிடப்படுகிறது. படித்த இளம் பெண்களும் இளைஞர்களும் வேலை வாய்ப்பு இன்றி அலையும் அவலநிலை உருவாகியிருக்கிறது. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட தமிழக மக்களை ஓரணியில் திரள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நேர்மையான நடைபெற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியுடைய விரும்புகிறது. ஆட்சி அதிகாரம், பணபலம், சாதி பலம் உள்ளிட்ட அடியாள் பலம் உள்ளிட்ட எந்த அம்சங்களோடாக இருக்கக்கூடிய மேலோங்கிட தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடாது. எனவே வாக்குப்பதிவு தேதிக்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே தேர்தல் ஆணையத்தின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ்நாடு நிர்வாகம் மேற்கொண்டு வரப்படும் என்று இந்த மாநாடு தீர்மானத்தை வலியுறுத்துகிறது. அதாவது காசுக்கு ஓட்டு போடும் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். எவ்விதமான ஆசை வார்த்தைகள், அச்சுறுத்தல்களோ அல்லது தூண்டுதல்களோ இல்லாமல் வாக்களித்தால் மட்டுமே சரியான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் வாக்காளர்களை நேரில் சந்திக்காமல் கட்சியினுடைய ஏஜென்ட்டுகளாக வைத்து வாக்காளர்களுக்கு ஆராத்தி எடுத்தால் 100 ரூபாய் முதல், கட்சிக்கு கொடி பிடித்தால் 200 ரூபாய் முதல், ஓட்டு போட்டால் 1000 ரூபாய் என வாக்காளர்களை விலை பேசுவதால் வேட்பாளருடைய முகத்தை கூட பார்க்காமல் ஓட்டு போடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதன் விளைவாக வெற்றி பெற்ற பிறகு வாக்களித்த மக்களை புறக்கணிக்கும் போக்கு உருவாகிறது. தட்டி கேட்டால் காசுக்குத்தானே ஓட்டு போட்டீர்கள் என்று மக்களையே குற்றவாளியாக்குகிறார்கள். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிதமிஞ்சிய பணத்தோடு ஏழை எளிய மக்களின் வாக்குகளை சூறையாட வரும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரை இனங்கண்டு அவர்களை புறந்தள்ள வேண்டும். காசுக்கு ஓட்டு போடும் கலாச்சாரத்தை முற்றாக ஒழித்திடவும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது என்று சொல்லுகிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூணினுடைய தீபம், அதாவது திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் உத்தரவிற்கு பிறகும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பது ஏற்புடையது அல்ல. சட்டமன்ற ஒழுங்கை காரணம் காட்டி கோடான கோடி தமிழ் பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படக்கூடாது. திருப்பரங்குன்றம் முழுக்க முருகபெருமானினுடைய இருப்பிடம். அத்திருத்தலத்தில் முருகபெருமானின் வழிபாட்டு தவங்களை தவிர வேறு எந்தவித ஆக்கிரமிப்புகளும் அரசுக்கு இடம் தரக்கூடாது. இது கோடான கோடி தமிழக மக்களின் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இத்தனை வாக்கு வங்கிகள் அரசியல் களமாக மாற்றக்கூடாது. திருப்பரங்குன்றம் அரசியல் களமாக மாற்றக்கூடாது. திருப்பரங்குன்றம் மலை நிர்வாக பொறுப்பில் இருந்து அறநிலைத்துறை விலகிக் கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றம் முருகபெருமானை திருத்தலத்தை தனி ஆணையம் ஒன்றை உருவாக்க அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். அதில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கு கொள்ள வேண்டும். அதற்கான திட்டங்களை தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் இம்மாநாடு வலியுறுத்து என்று சொல்கிறார்கள். அடுத்து, இருக்கன்குடி மாரியம்மனை இடம் மாற்றாதே. அதாவது விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் எல்லையை எக்காரணம் கொண்டும் வேறு ஊராட்சிக்கு மாற்றக்கூடாது எனவும் உள்நோக்கத்தோடும் அரசியல் மற்றும் சாதிய உணர்வோடும் 1995ஆம் ஆண்டு இருக்கன்குடியில் உள்ள மந்தை கிராமத்திற்கு மாற்றப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு இந்த எல்லை பிரச்சினையில் ஒரு நடுநிலைத்தன்மையோடு நின்று அரசு செயல்பட வேண்டும். வீண் காலம் தாழ்த்துவது ஏற்புடையதல்ல. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் எல்லை இருக்கன்குடி ஊராட்சியிலே நீடிக்க உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது.
அதாவது கிராம கோவில்களில் அனைவருக்கும் பங்கு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம கோவில்களும் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி நிர்வாகத்தின் கீழ் செயல்பட அனுமதிக்கக்கூடாது. சாதியின் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட அனுமதிக்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு பகுதியிலையும் ஒரு தனிநபரோ குழுவோ இணைந்து ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கினாலும் அது சாதி மொழி கலந்த அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டு தலமாக இருக்க வேண்டும். அதை நிர்வகிக்கும் பொறுப்பு அனைத்து சமூக மக்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். கிராம கோவில்களில் ஏற்படும் சாதி மோதல்களும் தீண்டாமை பிரச்சனைகளுமே கிராம அளவில் மதமாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிர்வாக கோவில்களையும் நிர்வகிக்க ஒரு தனி ஆணையத்தை உடனடியாக தமிழக அரசு உருவாக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு எங்கெங்கும் எண்ணற்ற கோவில்கள் வழிபடுவதில் நிர்வகிப்பதில் தொடர் பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்க கிராம கோவில்களை நிர்வகிக்கும் ஒரு ஆணையத்தை உருவாக்கிட இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. அதாவது பரம்பரை பூசாரிகள் ஒழிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற பரம்பரை பூசாரிகளாகவும் அவர்களே பரம்பரை அறங்காவலர்களாகவும் தொடர்ந்து பல பிரச்சனைகளுக்காக காரணமாக அமைகிறது. எனவே பரம்பரை பூசாரிகளை முறையை நீக்கி எல்லா கோவில்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் பூசாரிகளை அறங்காவலர்களாக நியமனம் செய்யும் முறையை அமுல்படுத்த வேண்டும் என இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. அதாவது பூரண மதுவிலக்கு என்று 23வது மாநாட்டில் தீர்மானிக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசின் மது கொள்கையால் பெரும்பாலான ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தங்களது உடல்நலத்தை இழந்து விட்டார்கள். ஆண்டொன்றுக்கு நேரடியாக 60,000 கோடியையும் மறைமுகமாக 60,000 கோடியும் என மொத்தம் 1,20,000 கோடி ரூபாயை ஏழை மக்களின் உழைப்பில் இருந்து இந்த அரசு சுரண்டுகிறது. 2006 முதல் 2010 வரையிலும் அன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவரது சகோதரி கனிமொழி மற்றும் கட்சியினர் தமிழகத்தில் மதுவினால் இளம் விதவைகள் அதிகரிப்பதாக முழங்கினார்கள். ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் மது விற்பனையை பன்மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். மதுக்கடைகளை ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் வாழும் பகுதிகள், பேருந்து நிலையங்களிலும், தென்னந்தோப்புகளிலும், சாலையோர கடைகளிலும், வீடுகளிலும் என எங்கும் மது கிடைக்கக்கூடிய வகைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த குடிப்பழக்கத்திற்கு அதிகம் ஆளானவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களும். தினசரி மற்றும் மாத விற்பனையில் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களின் பங்களிப்பே டாஸ்மாகின் வருமானமாக இருக்கிறது. இதன் காரணமாக இவர்களின் சராசரி வாழ்நாள் மற்றவர்களை விட குறைந்தது 40-50 வயதிலேயே முடிந்து விடுகிறது. பெரியவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என 3வது தலைமுறையும் மது பழக்கத்திற்கு ஆளாக்கிவிட்டார்கள். மது, கஞ்சா, பிற போதைப் பொருட்களால் தயாரிக்கப்படுற தாராளமாக அனுமதித்து தமிழ் சமூகத்தை திட்டமிட்டு அழிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் தமிழ் சமூகத்தின் விரோதிகளாவர். அவர்களை இனி ஒருபொழுதேனும் ஆட்சியில் நீடிக்க அனுமதிக்கக்கூடாது. வரும் 2026 மார்ச் மாதத்திற்குள் பூரண மதுவிலக்கை அமலாக்க தவறினால் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடும் போராட்டம் அறிவிக்கப்படும் என்று இந்த மாநாடு எச்சரிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது தீர்மானம் 24 என்ன சொல்கிறாங்க, கனிம வள கொள்ளைகள். அதாவது தமிழகத்தில் அங்கு இங்கு என்றும் இல்லாத அளவிற்கு அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் கனிம வள கொள்ளைகளை புதிய தமிழகம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மணல் குவாரிகளால் வேளாண்மையில் மக்களின் இயல்பு வாழ்மை பெரிதும் சூறையாடப்பட்டிருக்கிறது. உடனடியாக அனைத்து குவாரிகளையும் நிறுத்த வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 25 பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளை விட்டு விவசாயத்தை அழிக்காதே. அதாவது கிராமப்புறங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் சொந்த நிலங்கள் வைத்திருப்பதே அரிது. அதிலும் பல இடங்களில் உள்ள நிலங்களுக்கு உரிய பாசன வசதிகள் மறுக்கப்பட்டு அரசு அதிகாரிகள் உதவியோடு சாதிய சக்திகள் அடாவடிகள் ஈடுபடுகிறார்கள். குளங்கள் மற்றும் மீன்பாசி ஏலம் விடுவதிலும் நடைபெறும் சாதிய ஒதுக்கல்கள் கண்டிக்கத்தக்கது. கமுதி, கடலாடி, திருச்சுழி, காரியாவட்டி, தூத்துக்குடி, வல்லநாடு பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்ச்சு பயிர்களை அழிக்கும் செயல்களை இம்மாநாடு கண்டிக்கிறது. வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, வேளாண்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை இணைந்து இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது என்று சொல்கிறார்கள். இந்த தீர்மானம் 26 பள்ளி மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதி. அதாவது கிராமங்களில் இருந்து விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல போதிய சாலை வசதிகள் இல்லாத அவலநிலைக்கு சரி செய்ய வலியுறுத்துகிறோம். கல்வி மற்றும் வேலை நிமித்தமாக நகரங்களுக்கு செல்பவர்களுக்கும் போதிய போக்குவரத்து வசதி இல்லை. இறந்த பிறகு மயானத்திற்கு செல்லக்கூடிய பாதை இல்லாத நிலையை இம்மாநாடு கண்டிக்கிறது. உடனடியாக அம்மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அனைவரும் வீட்டுமனை வேண்டும்.
அனைவருக்கும் வீட்டுமனை மற்றும் வேலைவாய்ப்பு செய்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு இந்த 3 சென்ட் வீட்டுமனையும் வீடு கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வீட்டில் இருக்க குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பும் இல்லாத நிலை நீடிக்கிறது. குறித்த இம்மாநாடு பெரும் கவலை அளிக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வளங்களிலும் அனைவருக்கும் சம உரிமை பங்கும் சமபங்கும் கிடைக்க உறுதி வேண்டும் என்று இம்மாநாடு உறுதியாகிறது. அதாவது தீர்மானம் 27 என்ன பார்த்தோம்னா, நில அபகரிப்பு தடுப்புச் சட்டம் மற்றும் நிலப்பதிவு. அதாவது தமிழகத்தில் அண்மை காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். வேளாண்மையில் ஈடுபடும் நிலமற்ற விவசாய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் தலா 2½ ஏக்கர் நிலம் வழங்கிட மத்திய அரசும் மாநில அரசும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அதாவது தீர்மானம் 23 பார்த்தோன்னா, ஊரக வேலைவாய்ப்பு உறுதி. அதாவது ஊழலற்ற வேலைவாய்ப்பு உறுதி. அதாவது சாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் லஞ்ச லாவணியமற்ற முறையில் வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 30 என்ன சொல்கிறார்கள், சாதி ஒழிப்பு மற்றும் தீண்டாமை ஒழிப்பு. அதாவது சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் சாதி ஒழிப்பு மற்றும் சமூக நீதி குறித்தும் கடந்த 75 ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் சமூக, அரசியல், பொருளாதாரம், பண்பாடு மற்றும் வழிபாட்டு தலங்களில் தீண்டாமை நிலவுகிறது. இத்தீண்டாமை வெளிப்படையாகவும், அதாவது மேக்ரோ அளவிலும் கண்ணுக்கு புலப்படாமலும் மைக்ரோ பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. இதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் ஆதிராவிடர்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் பூர்வீக குடிகள் அரசு வேலைவாய்ப்புகள் தவிர்த்து பிற தனியார் தொழில் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பை பெறுவதிலும், கிராமப்புற அல்லது நகர்ப்புறங்களிலும் சிறு தொழில்களை தொடங்குவதிலும், வழிபாட்டு தலங்களிலும் பெரும் முட்டுக்கட்டைகளாக சந்திக்கிறார்கள். இத்தகைய சூழலால் மக்கள் மீண்டும் மீண்டும் மண் அள்ளவும், கல் சுமக்கவும், களை எடுக்கவும் என சேற்றுக்குள்ளேயே தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தேடும் நிலையை தள்ளப்படுகிறார்கள். அதாவது வெளிப்படையாக சமூகத்தில் சமத்துவம் நிலவுவதை போன்றதொன்று தோற்றம் இருந்தாலும் உள்ளே சாதிய கொடுமைகள் தலைவிரித்தாடுகிறது. எனவே அனைத்துக்கும் தளங்களிலும் சாதிய வேறுபாடுகளை களைய 5 ஆண்டுகால வரலாற்றையும் சரியான செயல் திட்டங்களை வகுத்து தீண்டாமையை முழுமையாக ஒழித்திட மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வலியுறுத்துகிறது என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இந்த தீர்மானம் 31 பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக போராட்டம். அதாவது கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அளித்த வாக்குறுதியை அளித்தபடி நீட் தேர்வு ஒழிப்பு, பூரண மதிவிலக்கு, வீட்டிற்கு ஒருவருக்கு வேலைவாய்ப்பு, மாதம் ஒருமுறை மின் கட்டணம் அளவீடு, மாணவர்களுக்கான கல்வி கட்டண ரத்து ஆகியவற்றை நிறைவேற்றாத, மேலும் குடியிருப்பாளர்களுக்கு தேவையான குடிநீர், சாக்கடை, மயானம் மற்றும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் சிறிய வேலைவாய்ப்புகளுக்கும் லஞ்ச லாவணங்களில் ஈடுபடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக கிராமங்கள் தோறும் போராட்டங்களை நடத்த வேண்டும் இம்மாநாடு முடிவு செய்கிறது. தீர்மானம் 32 அதாவது காட்டுப்பன்றிகள் பெரும்பாக்கம் விவசாயிகளுடைய வேதனையும். அதாவது அண்மை காலமாக தமிழ்நாட்டில் காட்டுப்பன்றிகள் உள்ளிட்ட வன விலங்குகளில் பெருக்கத்தாலும் அவைகள் வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துவதாலும் விவசாயிகள் பெரும் துயரமடைந்திருக்கிறார்கள். பல இடங்களில் சிறு விவசாயிகள் தற்கொலைகள் செய்து கொள்கிறார்கள். எனவே அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளை மேற்கொண்டு குறிப்பிட்ட வனவிலங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும், இவ்வனங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கவும் வனத்துறை, வருவாய்த்துறை, வேளாண்துறை, கால்நடைத்துறை உள்ளிட்ட துறைகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த மாநாடு மூலம் வலியுறுத்துகிறது என்று கூறுகிறது. தீர்மானம் 33 பார்த்தீங்கன்னா, தேவேந்திர வேளாளர்கள் கிராம பொது நிதி சேமிக்க வேண்டும். அதாவது தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினர் அனைவரும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். அதாவது கிராம இளைஞர்கள் மற்றும் பெண்களின் கல்வி மற்றும் சுய வேலைவாய்ப்புகள், தொழில் முனைவர்கள் ஊக்குவிக்கும் பொருட்டு சேமிப்பை அதிகரிப்பது காலத்தின் கட்டாயம் என்று இம்மாநாடு கருதுகிறது. எனவே ஆண்டுதோறும் கொடை விழாக்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் பணம் வீணடிப்பதும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி பெரும் அளவில் ஊர் பொது சேமிப்பை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் தேவேந்திர வேளாளர் சமுதாய இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கிடையே நவீன தொழில்நுட்பம், திறன் வளர்த்தல், சிறிய அளவிற்கான கல்வி கட்டணங்களை ஊக்குவித்தல், நகர்ப்புறங்களிலும் பிரதான பகுதிகளிலும் திருமண மண்டபங்கள் போன்ற கலாச்சார பண்பாட்டு மையங்களை துவக்குதல், சொந்த நூலகங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் தோற்றுவித்தல் வேண்டும். இதன் மூலம் தேவேந்திர வேளாளர் என்பது பெயரளவிலான அடையாளம் மட்டுமல்ல, அது தகுதி, திறமை, தொழில், வணிகம், கல்வி, விளையாட்டு மற்றும் கலைகள் என அனைத்திலும் வெற்றியின் அடையாளமாக நிரூபிக்கப்பட வேண்ட ஆக்கப்பூர்வமான பயன்களை ஏற்படுத்த வேண்டும். தினசரி தியானம் அல்லது அமைதி மண்டபம் மற்றும் நல்ல அம்சங்களை விவாதிக்க ஊருக்கு ஒரு அன்பாலயங்களை உருவாக்கும் முயற்சிகளை உருவாக்க வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 34 பார்த்தீங்கன்னா, உடல்நலம் பேணுதல். அதாவது வளர்ந்து வரும் இந்த நவீன காலத்திற்கு சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இதய நோய், புற்றுநோய் மற்றும் கொரோனா போன்ற தொற்று வியாதிகள் அதிகரித்து வருகிறது. உடல் தூய்மையின்மை, சுற்றுப்பயண தூய்மையின்மை மற்றும்
முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை இவற்றிற்கு மிக முக்கிய காரணங்களாக அமைகிறது. அதாவது சவுண்ட் மைண்டு சவுண்ட் பாடி, அதாவது ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான சிந்தனைகள் தோன்றும். எனவே நமது உடம்பை, நாம் இருக்கும் இல்லத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உண்ணும் உணவும் குடிக்கும் நீரும் உடுத்தும் முறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் துரித உணவுகளை முற்றாக தவிர்க்க வேண்டும். எண்ணெயில் பொரித்த உணவுகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும். மது, புகை, போதை உள்ளிட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்து ஆண்களும் பெண்களும் தீர்க்கதரிசனமாக இருத்திட வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 35 அதிகாரத்திற்கு வர ஆயத்தமாகும். புதிய தமிழகம் ஆட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அறைகோல் 2026 புதிய தமிழகம் வெல்லும் என்று தொடர்ந்து அந்த தீர்மானங்கள் நேற்று இந்த மதுரை மாநாட்டில் சிறப்பு வாய்ந்த தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள். இது பொதுமக்களினுடைய பார்வைக்கு நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் பொதுத்தளத்தில் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். புதிய தமிழகம் வெல்லும் என்று மதுரையில் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாட்டை புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அப்பொழுது அந்த மாநாட்டினுடைய சிறப்பு காட்சியை, அந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு சிறப்பு பார்வையாக தற்பொழுது பார்க்க போகிறோம். ஜனவரி 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் மதுரை பாண்டி கோயில் அருகே சுமார் மாலை 3:30 மணி முதல் தொடங்கியது. இந்த மாநாட்டில் பொதுசான மக்களினுடைய நலனுக்காக சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்போது பார்க்க போகிறோம். இந்திய அரசியல் சாசனத்தின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் நாள்தோறும் பட்டியல் இன மக்கள் மீது ஒரு கொலையோ, பாலியல் வன்கொடுமையோ அல்லது குடிசை எரிப்போ நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலையை நீண்ட காலமாக நீடித்தது. குறிப்பாக 1995ஆம் ஆண்டு வரை தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட பட்டியலின சமூக மக்கள் மீது எண்ணற்ற வன்கொடுமைகள் ஏவப்பட்டன. சேலத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பொதுப்பானையில் தண்ணீர் எடுத்து குடித்ததற்காக தனம் என்ற சிறுமியின் கண்கள் அப்பள்ளி ஆசிரியராலேயே பறிக்கப்பட்டு குருடாக்கப்பட்ட கொடூரம் அரங்கேறியது. சிதம்பரத்தில் பத்மினி காவல் நிலையத்திலேயே வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட என்ற ஒரு செய்தியையும், கொடியங்குளத்தை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காவல்துறையினால் சூறையாடப்பட்டன. தங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவலங்களை தட்டி கேட்க நாதியற்ற இருந்த காலமானது அந்த காலம். அந்த காலகட்ட சூழ்நிலையில்தான் மண்ணுரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை என்ற 3 முக்கியமான லட்சியங்களோடு புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்பட்டது. சாதிய கொடுமைகளுக்கு மதமாற்றமே தீர்வு என்றிருந்த நிலை மாறி எதிர்த்து போராடுவதே தீர்வு என்ற தாரக மந்திரத்தை தமிழக அரசியலில் புதிய தமிழகம் கட்சி உருவாக்கியது. இதனைத் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக அனைத்து அரசியல் கட்சிகளில் இருந்து வெளியேறி தங்களுக்கான இயக்கத்தில் தங்களே இணைத்து கொண்டனர். அதன் பின்னரே தமிழகத்தில் 20% விழுக்காடு மக்களின் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நிலை குறித்து பொதுவெளியில் விவாதங்கள் எழுந்தன. தமிழகத்தை தாண்டி உலகெங்கும் பேசக்கூடிய ஒரு இயக்கமாக புதிய தமிழகம் கட்சி கோலோற்றியது. கடந்த 30 ஆண்டுகளில் நாம் ஏற்றுக்கொண்ட மண்ணுரிமை, வாழ்வுரிமை மற்றும் மனித உரிமை தளத்தில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம். எனினும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக தளங்களில் சம உரிமை, சம பங்கு, அதாவது ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி என்ற நமது தலையாய லட்சியத்தை அடைய தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம். அந்த உயரிய லட்சியத்தை அடைய அரசியல் அதிகாரம் நம் கையில் வந்து சேர வேண்டும். எனவே அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்மை ஆயப்படுத்துவதே இந்த மாநாட்டின் தலையாய நோக்கமாக என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. அதாவது இந்த மாநாட்டில் முதல் தீர்மானத்தை என்ன என்று எழுதுகிறார்கள் என்று சொன்னால், தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பெற்றுத்தந்த நாயகருக்கு நன்றி அறிவிப்பு செய்கிறார்கள். அதாவது
7 உட்பிரிவுகள் பெயரிலும் பல்வேறு சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களிலும் சிதறுண்டு கிடந்த மக்களை உணர்வூற்றி ஒன்றுபடுத்தவும் சாதிய கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கவும் எம்மக்களின் அரசியல் பொருளாதார சமூக பண்பாடு மேன்மைக்காகவும் 1975ஆம் ஆண்டு மதுரை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மாணவ பருவம் தொட்டு மிசா உள்ளிட்ட எத்தனையோ சிறைவாசகங்கள் வழக்குகள் சாதிய வன்மதியாளர்களின் கொலைவெறி தாக்குதல் சொந்த சமூகத்திற்கு உள்ளிருக்கும் பிற அரசியல் இயக்கங்களிலிருந்து வந்த துரோகங்கள் தொல்லைகள் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்ற காலங்களில் சிங்கம் போல தனித்து நின்று முழங்கியும் மற்ற தருணங்களில் மக்களோடு மக்களாக நின்று போராடியும் பல்வேறு கடினமான சூழல்களிலும் எவ்வித சமரசத்திற்கும் இடமின்றி ஏறக்குறைய 50 ஆண்டுகாலம் தன்னை அர்ப்பணித்து கோடான கோடி மருதநல மக்களுக்கு, அதாவது தேவேந்திரகுல வேளாளர் என்னும் ஆளுமைமிக்க முகவரியை மீட்டு தந்த தர்மசக்தி நாயகர் எங்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக கோடான கோடி தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று முதல் தீர்மானத்தில் அங்கு பேசுகிறார்கள். இரண்டாவது தீர்மானத்தில் என்ன என்று பேசுகிறார்கள் என்று பார்த்தால், ஒற்றை அடையாளத்தின் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றுபடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் இலக்கண இலக்கியங்களின் முன்னோடியான தொல்காப்பியத்தில் தமிழ் நிலமும் அதில் வாழ்ந்த மக்களும்